நான் தான் கரெக்டா இருக்கனே, அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றனே, டிசிப்ளினா இருக்கனே, ஒழுக்கமா இருக்கனே, கொள்கை கோட்பாடுகள்ல கரெக்டா இருக்கனே, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பது மனிதனுடைய பார்வை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இன்டைரக்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு சோதனைக்கு பயந்துக்குங்க, இந்த சோதனை என்பது அநீதியுடையவர்களைத்தான் பிடிக்கும் என்பதல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம், நீதியுடையவர்களையும் பிடிக்கும். அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவன். இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் போது கடும் ஒரு எச்சரிக்கையோட அல்லாஹ் முடிக்கிறான். அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான். ஒரு சோதனையை சொல்லிட்டு இது நீதியுடையவர்களை பிடிக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான்னு அங்க முடிக்கிறான். சோதனைகளை பத்தி நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. சோதனைனா என்ன? ரெண்டே வகைதான். ஒன்னே அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு கொள்கை கோட்பாடுகளோடு வாழ்வதனால் ஏற்படக்கூடிய சோதனை. இதை தவிர எதுவுமே இல்லை. சோதனைனா என்ன? இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இதுதான். இதை தாண்டி ஒரு பவுண்டரியே கிடையாது. என்னது? கொள்கை கோட்பாடுக்கு கட்டுப்படுறது, ஹராம் ஹலால், இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்படி வாழ்வதனால் நிச்சயமாக சோதனைகள் ஏற்படும். இன்னொன்னு, என் இஷ்டம் மாதிரி வாழ்வேன், எனக்கு எந்த கொள்கை கோட்பாடுகளும் கிடையாது, எந்த ஃபண்டமெண்டலும் கிடையாது, எனக்கு என்ன தோணுதோ அப்படி இருப்போம்பா, என் மனம் எதை விரும்புகின்றதோ அப்படி நான் வாழ்வேன், என் அறிவு என்ன சொல்லுதோ அப்படி நான் இருப்பேன் என்பதனால் ஏற்படக்கூடிய சோதனை. ஆனா சோதனை என்பது நிச்சயம். இதை நல்லா வழங்கிக்கணும். என் இஷ்டத்துக்கு ஒருத்தன் வாழ்றானே, எனக்கு எந்த கொள்கை கோட்பாடும் இல்லைன்னு நினைக்கிறானே, அவனுக்கும் இந்த உலகத்துல நிம்மதி இருக்குதானா? கிடையாது. அப்படி ஒரு ஆளையும் காட்ட முடியாது. இவனை பாரு, இவன் இஷ்டத்துக்கு வாழ்றான், அவனுக்கு எந்த கொள்கை கோட்பாடும் இல்ல, அவன் போன போக்குல போறான், எவ்வளவு நிம்மதியா இருக்கிறான் பாத்தியா அப்படின்னு ஒரு ஆள் அந்த உலகத்துல காட்ட முடியுமானா? காட்டவே முடியாது. எல்லாருக்கும் சோதனை நிச்சயம். இது அல்லாஹ் புரிய வைக்கிறான். எதை பார்க்கணுமா ஒரு முஸ்லீம்? இந்த சோதனைகளில் அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு இருக்கு இதை பாருங்க. சோதனைங்கிறது கன்ஃபார்மா, நீ கொள்கை கோட்பாட்டுக்கு உள்ள வந்தாலும் இருக்குது, இல்லன்னு வெளியே போனாலும் இருக்குது. ஆனா நீ எதை பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு இருக்கு இத ஒரு மனிதனா நீ பாரு. இறைவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. எங்க? இந்த உலகத்திலும் மறுமையிலும். நம்ம அப்படி பார்க்கிறோமா? சோதனைகளையும் அல்லாஹ் பட்டியலிடுறான். எப்படி எல்லாம் வரும் அந்த கோணத்தின் வியூகங்களே அல்லாஹ் கத்து தரான். வலனபுலுவன்னக்கும் பிஸை மினல் ஹௌஃபி வல் ஜூ வனக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஸ்ஸிரிஸ் ஸாபிரீன். சோதனைகளையும் அல்லாஹ் பட்டியலிட்டு காட்டுறான். இப்படி தம்ப உனக்கு சோதனை வரும் சொல்லியே அடிக்கிறான் அல்லாஹ். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களாலும் நீங்கள் நேசிக்கக்கூடிய உயிர்களாலும் உங்களுடைய இருப்பிடங்களை எல்லாம் தகர்த்து உங்களை நாம் சோதிப்போம். ஃபபஸ்ஸிரிஸ் ஸாபிரீன். நபி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பொறுமையாளர்களுக்கு வெற்றிதான் கூலி. சுப்ஹானல்லாஹ். பொறுமையா இருக்கிறவனுக்கு இந்த சோதனை எல்லாம் வரும், இதுல பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு வெற்றியை தவிர கூலி இல்லைன்றான். வெற்றிதான் கூலி, வேற கூலியே கிடையாது. அதை இடம் போடுறதெல்லாம் இல்ல, தெளிவா இருந்தா கூலி, வெற்றிதான் உங்களுக்கு கூலி. என்ன பொறுமை? ஓங்கி அடிப்பான், அற விடுவான், வாங்கிட்டு உட்காந்து பொறுமையா இரு. அத்துமீறி நடப்பான், நாட்டு தலைவரை உள்ள குண்டு விட்டு அடிப்பான், பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு. இது இல்லை பொறுமை. இதுக்கு பேர் இந்த பொறுமையெல்லாம் சொல்லல, அதுக்கு ஒண்ணு தயார்படுத்திக்க. அவன் எந்த வியூகத்துல வரான் அந்த வியூகங்களை நீயும் களம் காண வேணும். நீ ஒண்ணு தயார்படுத்தணும். அறிவால், ஆற்றலால், அதிகாரத்தால், வலிமையால் என்னெல்லாம் வந்துருக்கலாம் எல்லாத்தையும் உன் பக்கத்துல தயார்படுத்திக்க. அதனால் ஏற்படுமே அந்த விளைவுகளில் சோதனை. ஏண்டா போயிட்டோம் நினைக்க கூடாது. உள்ள போன அடி விழும், அங்க 10 செட்டா இங்கேயும் 10 சாவும். அங்கேயும் பொருட்கள் இழக்கப்படும், இங்கேயும் இழக்கப்படும். அங்கேயும் பணம் போகும், இங்கேயும் போகும். அங்கேயும் வீடு போகும், இங்கேயும் போகும். அங்கேயும் அதிகாரம் போகும், இங்கேயும் போகும். ஏண்டா போயிட்டோம் நினைச்சா தோத்துட்ட. அதுல நீ களம் கண்டு நிக்கிறவர், கடைசி வரைக்கும் பொறுமை காக்கிறவர், அல்லாஹ் தருவானு. அதுதான் வெற்றி. நபியே அவர்களுக்கு வெற்றிதான் கூலி. இன்னைக்கு நம்ம பார்வைகள்ல முஸ்லிம்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க? முஸ்லிம்னாலே அடிக்கிறானே. உலகம் முழுக்க, இந்திய நாடு மட்டுமல்ல, உலகம் முழுக்க முஸ்லிம் இழிவுபடுத்தப்படுகின்றார்கள், முஸ்லிம்கள் கேவலப்படுத்தப்படுகின்றார்கள். முஸ்லிம்னாலே டார்கெட் வைக்கிறான். என்ன காரணம்? என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? நம்மளுடைய பார்வைகள் எல்லாம் எப்படி போகுது தெரியுமா? பிரச்சனைக்கு ஏற்ப தீர்வு நோக்கி நகர்ந்து போகும். ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சா உடனே இங்க இருக்கக்கூடிய
அறிவுஜீவிகள், வேதம் படித்தவர்கள், அனுபவசாலிகள், அவரவர்களுடைய அறிவுக்கேற்ப எப்படி போயிடுறாங்க? சமுதாயமே அப்படிதான் இருக்குது. சொல்யூஷனுக்கு தேடி போயிடுறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன் அல்லாஹ் இருக்குதுன்னா ஒரு திருமறை குர்ஆன வேதமா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த வேதத்துல அல்லாஹ் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறான். பல வரலாறுகள் இதை பேசப்படுது. நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் குர்ஆன்ல பேசப்படுறதுக்கு காரணம் என்ன? தெரியாத கதையை தெரிஞ்சுக்கங்க. பல ஆண்டுகளுக்கு, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லுவா? தெரிஞ்சுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. தூக்கம் வரல பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைங்கிறதுக்கு அல்லாஹ் இந்த வரலாறுகள் குர்ஆனை கொடுத்தானா? குர்ஆனை எதுக்கு அல்லாஹ் தந்தான்? இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள்ல நீங்களும் சிக்குவீங்க. தனித்தனியா மாட்டுவீங்க, கூட்டமா மாட்டுவீங்க, நாட்டோட மாட்டுவீங்க. அப்ப இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு சிறந்த படிப்பினையை தரும். அப்ப நீங்க இந்த குர்ஆனை புரட்டி பாருங்கிறதுக்கு தான். அந்த குர்ஆனை நாம அப்படி பாக்குறோமா? குர்ஆன்ல முஸ்லிம்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். அதுக்கு அல்லாஹ் ஒண்ணு கொடுத்திருக்கிறான். என்ன கொடுத்திருக்கிறான் புரட்டி இருக்கிறோமா? நம்ம எப்படி போயிட்டோம்னா, பிரச்சனையா எதிராளி ஆயுதம் கொண்டு அடிக்க வரானா, அவன் பிள்ளைகள் அப்படி தயார்படுத்துறானா, நம்ம பிள்ளை அப்படி தயார்படுத்து. அவன் எப்படி ஆயுதங்கள் கொண்டு வலிமையுடையவனா கொண்டு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறான், அப்படி நம்ம பிள்ளைங்களை தயார்படுத்து. நம்ம அறிவுக்கு ஏற்ப. இன்னொரு கூட்டம் அதிகாரத்துல புடி, நமக்கு ஜட்ஜி இல்ல, வக்கீல் இல்ல, நமக்குன்னு பேசுறதுக்கு யாரும் அரசாங்க அதிகாரிகள் இல்ல, அதெல்லாம் உருவாக்குனா என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம்னு ஒரு திட்டங்கள் தீட்டி சமுதாயத்தை ஒரு பக்கமா தூக்கிட்டு போறோம். இன்னொரு கூட்டம் என்னடா அதிகாரம், ஆட்சி எப்படி, 20 கோடி மக்கள் இருக்கிறோமே, நம்ம நினைச்சா நமக்குன்னு ஒரு ஆட்சி அமைக்க முடியாதா? நமக்குன்னு பேசுறதுக்கு ஒரு சமுதாய வல்லுநர்களை உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்கு. அல்லாஹ் யூனுஸ் நபியினுடைய வரலாறு பற்றி குர்ஆன்ல பேசுறான். நல்ல கவனிக்கணும். ஒரு இறை தூதரை பற்றி அல்லாஹ் பேசுறான். இது மிகப்பெரிய பாடம் இன்றைய சமுதாயத்தவர்களுக்கு. அல்லாஹ் இந்த பாடத்தின் மூலம் நமக்கு என்ன சொல்றான்? எல்லா இறை தூதர்களுடைய வரலாறு மாதிரி யூனுஸ் நபியினுடைய வரலாறு கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமானது. கடைசி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டாரு, பல ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணிட்டு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. யா அல்லாஹ் நீ பாத்துக்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? எல்லா வரலாறுகளும் இப்படிதான் பேசப்படும் குர்ஆன்ல. என்ன பண்ண, நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அல்லாஹ் பிரிச்சு அழிச்சிருவான். இது அல்லாஹ்வுடைய ஸ்டைல். குர்ஆன் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஆனா யூனுஸ் நபி அல்லாஹ்ட்ட கையேந்திட்டு போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா அந்த சமுதாயம் அழிக்கப்படல, நல்லா இருக்கு. என்ன பண்ணாருன்னு அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் நபி அல்லாஹ்வின் மீது சினம் கொண்டார். ஆரம்பத்துல சொன்னமே ஃபபஸ்ஸிரி ஸாபிரீன், நபியே அவர்களுக்கு வெற்றிதான் கூலி. எப்போ? பொறுமை காக்கும் போது. பொறுமையை இழந்தார். ஒரு இறை தூதர் பொறுமையை இழந்தார். அல்லாஹ் ஏற்படுத்திய சோதனையை வந்து பார்த்தா புதுவரமா இருக்குது. பார்த்துட்டு அல்லாஹ்வின் மீது சினம் கொண்டார், பொறுமை இழந்தார். கடலை நோக்கி பயணிச்சு போறார், கூட்டமான கப்பல்ல ஏறி போறாரு. அல்லாஹ் வரலாறுகளை சொல்லிட்டே போறான். கூட்டமான கப்பல் நடுக்கடல்ல தத்தளிக்குது. கப்பல் இப்படி இப்படி ஆடுது. யாராவது குதிக்கணும். கப்பல்ல இருந்து ஒருத்தர் குதிச்சா கப்பல்ல இருக்க பிற மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். அந்த மக்கள் என்ன பண்றாங்க? சீட்டு குலுக்கி போடுவோம். சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய பேர் வருதோ அவங்க குதிச்சிடணும். இதான் டீல். கரெக்டான ஒரு முடிவு தானே, நியாயமான முடிவு. யாரையும் பிடிச்சு தள்ளிராம, யாருக்கும் மனம் கோன்றாம நடந்துராம ஒரு கரெக்டான டீல் போடுறாங்க. சீட்டு குலுக்கி போடலாம். நியாயத்தினுடைய அடிப்படையில போவோம். சீட்டு குலுக்கி போட்டா யாருடைய பேர் வந்துச்சு நல்லா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். கூட்டமான கப்பல்க தப்பிச்சு போயெல்லாம் நினைக்கிறார். எங்க தப்பிச்சு போவீங்க? நடுவிடல் குதிக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருவிளையாடல ஆரம்பிக்கிறான். சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கப்பட்டான் யூனுஸ். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நடுக்கடலில் வீசப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார், மீனுடைய வயிற்றில் இருளில் அவர் சிறை வைக்கப்பட்டார். வரலாறு இங்கதான் நம்ம மேட்ச் பண்ணணும். ஒரு இறை தூதர் பிரச்சனையில இருக்கிறாரு, கரெக்டுங்களா? நம்ம இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பிரச்சனையில இருக்கிறோம். இங்கதான படிப்படியா பார்க்கணும். என்ன இறை தூதர் செய்தார்? ஒரு பிரச்சனையில இறை தூதர் செய்தது என்ன? அதான அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு சமுதாயம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நீங்க என்ன பண்ணணும், என்ன பார்க்கணும், எதை தீர்வாக எடுக்கணும், அதை நீங்க பண்றோமா? சிந்திச்சு பாருங்க. நம்மள மாதிரி யூனுஸ் நபி சிந்தித்திருந்தால், சுப்ஹானல்லாஹ், அப்படி யோசிக்கல, சிந்தித்திருந்தால் ஒரு கால் நம்ம இன்னைக்கு பாக்குறோமே, வலிமையான சமுதாயத்தை உருவாக்கு, அதிகாரத்தை உருவாக்கு, ஆட்சியை உருவாக்குன்னு பேசிட்டு இருக்கிறோமே, அப்படி யூனுஸ் நபி சிந்திச்சிருந்தா கூட்டமான கப்பல்ல போயிருக்க கூடாதுப்பா. தப்பு பண்ணிட்டோமே. இந்த கூட்டமான கப்பல்ல ஏறினதுனாலதான் மாட்டினேன். மாட்டாம இருந்திருக்கணும், ஏறாம இருந்திருக்கணும். அப்படி யோசிச்சாரா? ஒரு ஆயுதமாவது கொண்டு வந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கத்தி கையில வச்சிருந்தா மீனுடைய வயிற்ற கிழிச்சாலும் வந்திருக்கலாமே. அப்படி யோசிச்சாரா?
சுப்ஹானல்லாஹ், என்ன யோசிச்சார் நல்லா சொல்லலாம். ஃபனாதா ஃபில் லுலுமாத்தி அல்லாஹ் இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கிற இறை தூதர் அல்லாஹ் படிப்பினை தரான், ரப்பே நீ தூயவன், வணக்கத்திற்குரியவன், உன்னை தவிர யாரும் இல்லை. மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்தார். நீ தூயவன், நான் பாவி, ரப்பே நான் பாவம் பண்ணிட்டேன் அல்லாஹ், நான் உன்கிட்ட கோபப்பட்டிருக்க கூடாது ரப்பே, நான் கோபப்பட்டுட்டேன் அல்லாஹ், என்னை நீ மன்னித்து அருள் புரி. தான் செய்த தவறை அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்றாடினார். இதான் அல்லாஹ் சொல்றான் வரலாறுல. நம்ம என்ன தப்பு பண்ணோம், அது அல்லாஹ்ட்ட சொல்லி மன்றாடினியா? சோதனை ஏற்படுத்தியது அல்லாஹ், அது அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கலாம். நான் தான் சோதனை கொடுப்பேன், செல்வமா இருந்தாலும் நான் தான் கொடுப்பேன், வறுமையா இருந்தாலும் நான் தான் கொடுப்பேன், ஆரோக்கியத்தை நான் தான் கொடுப்பேன், நோயையும் நான் தான் தருவேன். அதுக்கு முழு பொறுப்பு அதிகாரத்தை அல்லாஹ் தன்னை கையில வச்சுக்கிறான். வச்சுட்டு என்ன சொல்றான், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பே நீ தூயவன், நீ என்னை மன்னிக்கலனா நான் நஷ்டவாளி, என்னை மன்னித்து நீ அருள் புரி யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார், திக்ர் செய்தார், அழுதார், பாவ மன்னிப்பு தேடினார். இதை மட்டும் அவர் செய்யவில்லை என்றால் மேலும் அல்லாஹ் தொடர்பான அந்த வரலாறு, இந்த திக்ரை, இந்த பாவ மன்னிப்பை அவர் தேடவில்லை என்றால் மறுமை நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றில் வைக்கலாம் ஆற்றலுடையவர்கள் அல்லாஹ் முடிக்கிறான். எது காப்பாத்துச்சு? மறுமை நாள் வரைக்கும் அந்த இறை தூதரை காப்பாற்றியது ஒரு திக்ரு, ஒரு பாவ மன்னிப்பு. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்மளுடைய தவறுகள் என்ன அல்லாஹ்ட்ட முறையிடுறோமா, அழுகுறோமா, சுய பரிசோதனைகள் செய்யறோமா? எவன் தலையிலையாவது தூக்கி சாட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். பிஜேபி கவர்மெண்ட் ஒண்ணு கிடைச்சதுன்னா அவன் தலையை தூக்கி போடுறது. RSS காரன், மோடி, அமித்ஷா, ட்ரம்ப், நெத்தன்யாஹு, எவன் தலையிலையாவது பழிய சாட்டிட்டு போகக்கூடிய சமுதாயமா இருக்கிறோம். நம்மளை சிந்திச்சு பார்த்தோமா? ஏன் இந்த இழிவு? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், அஃபதுமினூன பிபாலில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபால் ஃபமா ஜஸாஉ மை யஃஅலு ذلك منكم الا خزي في الحياة الدنيا. இந்த இழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான். இந்த குர்ஆனில் ஒன்றை ஏற்று நீங்கள் ஒன்றை மறுப்பீர்களா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். குர்ஆனை ஏத்துக்கிட்டது யாரு? மோடி ஏத்துக்கிட்டானா? அமித்ஷா ஏத்துக்கிட்டானா? ட்ரம்ப் ஏத்துக்கிட்டானா? நெதன்யாஹு ஏத்துக்கிட்டானா? உலகத்துல பழி சாட்டிட்டு போறோமே அவர்கள் யாராவது குர்ஆனை ஏத்துக்கிட்டாங்களா? அல்லாஹ் இங்க யார பேசுறான்? இந்த குர்ஆனில் ஒன்றை ஏற்று நீங்கள் ஒன்றை மறுப்பீர்களா? அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் மறுமையில் அல்ல, இந்த உலகத்தில் இழிவை காண்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்களை போட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன்ல ஒன்றை ஏத்துக்கிட்டு ஒன்றை மறுப்பியா? எதுவெல்லாம் என்னால முடியும் அதெல்லாம் நான் செய்வேன், எதெல்லாம் என்னால முடியாது அதெல்லாம் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அல்லாஹ்வை கொச்சைப்படுத்துவீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவீர்கள் என்றால், இந்த உலகத்தில் நீங்கள் இழிவை காண்பீர்கள். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்றான். காரணம் முஸ்லிம்கள், மத்தவனை பத்தி அல்லாஹ் பேசல. இந்த குர்ஆனை ஏத்துக்கிட்டவங்களை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல முஸ்லிம்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்றால் பிறரால் அல்ல, முஸ்லிம்களால், முஸ்லிம்கள் பெயர் வாங்கிகளால். இன்னைக்கு இருக்கா எத்தனை விஷயம் பேசலாம். பிற மக்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி திரும்பி பார்க்கிற மாதிரி இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்றாங்களா? எடுத்து பாருங்க. எவன் திரும்பி பார்ப்பான் இந்த மார்க்கத்தை? திரும்பி பார்க்கிற வாழ்க்கை இல்லையேங்க. அங்கேயும் மோசடி, இங்கேயும் மோசடி, அங்கேயும் நம்பிக்கை துரோகம், இங்கேயும் நம்பிக்கை துரோகம், அங்கேயும் தாழ்த்தவமான ரோட்ல விட்டுறான், இங்கேயும் விட்டுறான், அங்கேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கேயும் இல்ல, அங்கேயும் போதை, இங்கேயும் போதை, அங்கேயும் விபச்சாரம், இங்கேயும் விபச்சாரம், அங்கேயும் வட்டி, இங்கேயும் வட்டி. எதை நோக்கி வருவான்? என்ன சிறப்பு இந்த இஸ்லாத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சு வருவான்? சொல்றோமா? பிற மக்களுக்கு சொல்றோமாங்க? ஒரு கட்டளை எடுத்து பாருங்க, எக்கச்சக்கமா பேசலாம். குர்ஆனுக்கு இந்த சமுதாயம் முரண்பட்டு வாழுதுங்கிறத பட்டியலிடவும் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுறது பெரும் கேள்விக்குறியா இருக்குது. இன்றைக்கு சமுதாயத்தில் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாமெல்லாம் ஏகத்துவத்துல வந்துட்டோம், கரெக்டா போய்கிட்டு இருக்கிறோம், அப்படியே நேர சொர்க்கம் தான். சுப்ஹானல்லாஹ். நம்மள பரிசோதனை. அட்லீஸ்ட் லா யுஐயிரு மா பி கௌமின் ஹத்தா யுஐயிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னை திருத்திக் கொள்ளாதவரை அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நான் மாத்தினா நினைச்சா எதையும் மாற்ற முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் போய் மக்களுக்கு உபதேசம் பண்ணி கரெக்டா சொல்லி அந்த மக்களை வென்றெடுத்துருவேன்னா ஒரு காலத்தும் நடக்காது. நபிக்கே அல்லாஹ் சொன்னா, நபியே சொல்றது மட்டும்தான் உங்க வேலை, அவங்கள மாற்றுறதெல்லாம் உங்க வேலை இல்லை. அது ஏன் வேலை?
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மாத்துவேன் வந்தா எதுவும் மாறாது, நான் மாறுவேன் என்று வந்தால் மாறும். சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் புரிய வைக்கிறான். நீ மாறு, உனக்கு தான் முதல் படிப்பினை. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதர்ரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன் ஃபஇன் லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூல். ஒரு கட்டளையை மட்டும் எடுத்து போடுற, சிந்திச்சு பாருங்க. நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் குர்ஆன்ல அழைக்கிறான், இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை அழைக்கிறான், இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்ட மக்களை அழைக்கிறான். நீங்க கம்பேர் பண்ணுங்க, அவ்வளவுதான். நம்பிக்கை கொண்டோரே, வர வேண்டிய வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள். வட்டிங்கிறது மிகப்பெரிய கொடுமை. இந்த வட்டி ஒன்ன சமுதாயத்தில் தூக்கணும்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 75-80% பிரச்சனைகள் சமுதாயத்தில் தீர்ந்துருங்க. இதுதான் மூலம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கடுமையா பேசுறான். எதுக்கும் அல்லாஹ் இவ்வளவு கடுமை காட்டினது கிடையாது. எந்த பெரும் பாவத்திற்கும் அல்லாஹ் இப்படி கடுமையா வார்த்தைகள் போட்டது கிடையாது. அந்த வட்டியை நீங்கள் பிடிப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வோடு தூதரோடும் நீங்கள் யுத்தத்தை பிரகடனம் செய்யுங்கள். வார் டிக்ளேர் பண்றான் அல்லாஹ். முடியுமா? அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு நின்று ஜெயிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றானே வட்டியை பத்தி. வேற எந்த பெரும்பாவங்களுக்கு அல்லாஹ் பேசுறானா? கடுமையா அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறானே, அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு தயாராகுங்கள். கட்டளை தானே, ஃபர்து தானே, சுன்னத் இல்லையே. முடிஞ்சா செய்யுங்க, இல்லனா போங்கன்றது கிடையாது. கட்டளை நிச்சயம் செய்யணும். சொல்ல முடியுமா? 20 கோடி முஸ்லிம் இருக்கிறோம் இந்த நாட்டுல. அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் வட்டி வாங்க மாட்டோம்னு நெஞ்ச நிமிர்த்தி பேச முடியுமா? அல்லாஹ்வுடைய உதவியை கேட்கிறோமே, ரப்பே எனக்கு உதவி செய்ய, அல்லாஹ் அழுகிறோம், தஹஜ்ஜத்துல நிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாது. எப்போ? ஹராமான உணவு, ஹராமான உடை, ஹராமான இருப்பிடங்கள். ஒரு காலத்திலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. பேசே தான். அல்லாஹ்ட்ட கையேந்திரமே, நம்ம உணவு, உடை, இருப்பிடம் ஹலாலா இருக்கணும். அப்பதான் உன் துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். முடிச்சு, பேசே போச்சு. இன்னைக்கு ஒரு முஸ்லிம் கூப்பிடுறாங்க, ஒரு முஸ்லிம் பேப்பரை, ஒரு முஸ்லிம் டேட்டாவை பார்த்துட்டா இவருக்கு குஷி. டிபார்ட்மெண்ட்ல போன் போட்டு பாய் எடுத்த உடனே சலாம் சொல்லி அழைக்கிறது. பாய், இந்த பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு சிபில் ஸ்கோர் சூப்பரா இருக்கு பாய், நீங்க பிசினஸ் லோனே போலாம். யாரு அழைப்பு கொடுக்கறான்? யாரும் கொடுக்கறான்? ஒரு முஸ்லிம்க்கு கொடுக்கறான். யுத்தத்துக்கு அழைக்கிறான். அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு வாங்க போவோம். உங்களுக்கு பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, எஜுகேஷன் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, என்ன வேணும் பாய் எடுத்துங்க. அப்படியா? அதுக்கு நான் எலிஜிபிளா இருக்கிறேன்னா? யார்? இன்னொரு முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ். விளங்கிருமா? நாம போய் ஏன்பா ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு, நாங்க முஸ்லிம்பா, நாங்கெல்லாம் வட்டி எல்லாம் கொடுக்க மாட்டோம்பா, இஎம்ஐ எல்லாம் இல்லாம வேற ஏதாவது ஒரு தவணையை கொடுன்னு கேட்டா அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். முஸ்லிமா? என்னடா முஸ்லிம்? நீ சூப்பர் முஸ்லிம். எவ்வளவு முஸ்லிம் லோன் வாங்கிட்டு போறான், இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா முஸ்லிம் இன்ட்ரெஸ்ட் வாங்க வேண்டாம் புதுசாக சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த லட்சணத்துல உலகம் இஸ்லாத்தை எப்படி மக்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் யுத்தம்ங்கிறான், முஸ்லிம்கள் உலகத்துல என்ன பேசி வச்சிருக்கிறான்? இன்ட்ரெஸ்ட்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ என்ன புது முஸ்லிம்? இன்ட்ரெஸ்ட்லாம் முஸ்லிம் வாங்க மாட்டான்னு சொல்றியே, ஆச்சரியப்படுறான். இருக்குதா? அல்லாஹ் உதவி செய்வானா? ஒரு உதாரணத்துக்குங்க, 20 கோடி மக்கள் இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு 20 கோடி மக்களும் ஒரு முடிவு எடுக்கிறோம். நாங்கள் முஸ்லிம்கள், நாங்க வட்டி வாங்க மாட்டோம்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். சரிங்களா? என்ன மாற்றம் ஏற்படும் பாருங்க. 20 கோடி மக்கள் கேட்கிறான், வட்டியே வாங்க மாட்டோம், எங்க போனாலும் வேணாம், நான் முஸ்லிம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு தடுக்கிறோம். கேட்பானா கேட்க மாட்டானா? ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன், ஒரு நான் முஸ்லிம், இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவன் என்ன யோசிப்பான்? சரிப்பா, நீங்க வட்டி வாங்க மாட்டீங்க, ரைட்டு. உன் ஏழை புள்ள எப்படிப்பா எம்பிபிஎஸ் படிப்பான்? எப்படிப்பா இன்ஜினியரிங் படிப்பான்? எப்படி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் பண்ணுவான்? நீ கூலி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, உன் வாழ்க்கையை நீ எப்படி உயர்த்துவ? இருக்கா இல்லையா? ஒரு பினான்சியல் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லைங்க. சும்மா வாயில சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல. அல்லாஹ் என்ன பண்ணா? நீ ஏழையா பிறந்துட்ட, பணக்காரனா சாவா, ஏழையாத்தான் சாவணும் என்பது விதியா? அப்படி எல்லாம் வச்சிருக்கிறானா? அல்லாஹ் எதுவுமே கத்து தரலையா? ஒரு ஏழை எப்படி பணக்காரன் ஆகணும், ஒரு ஏழை எப்படி தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தணும்னு அல்லாஹ் சொல்லி தரலையா? கேட்க வச்சோமா?
ஒரு நான் முஸ்லிமே ஒரு முஸ்லீம் கை நீட்டி கேட்க வச்சோமா? மார்க்கம்னா என்னன்னு சொல்லு. வட்டி வேணாம்னு சொல்லிட்ட, அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன? உங்க பினான்சியல் எப்படி கொண்டு போவீங்க? எப்படி உன் ஏழை பிள்ளைய நீ படிக்க வைப்ப? எப்படி உன்னுடைய தொழிலை நீ உயர்த்துவ? எப்படி மேல் நோக்கி போவ? இப்படியே காலத்துக்கும் கூலி தொழிலாளியா கிடப்பியா? கேட்பானா கேட்க மாட்டானா? உங்ககிட்ட இதுக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்குதா இல்லையா? கேட்பானா கேட்க மாட்டானா? சொன்னோமா? கேட்டாதான, கேட்க வச்சாதானே சொல்றதுக்கு. அவனை கேட்காமலே தடுத்து வச்சிருக்கிறோமே. அவன் கேட்கவே இல்லையே. அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழலையே. நம்ம வாழ்ந்தாதானே அவன் கேட்பான். கேட்டா தானே மார்க்கத்தை சொல்றது. அப்புறம் தானே இந்த மார்க்கத்தை நோக்கி வர்றது. இப்படிதான் எல்லாம், இப்படிதான் எல்லாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். போதையா இருக்கட்டும், பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், நம்பிக்கை துரோகங்களா இருக்கட்டும், கொலை கொள்ளைகளா என்ன இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கதா இல்லையா? அப்படிப்பட்ட ஐயாமுல் ஜாஹிலியா காட்டு மிராண்டி கூட்டம் தானே இன்னைக்கு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. உருவாக்குறது இந்த குர்ஆன் தானே. அன்னைக்கு ஒண்ணும் இல்லாம பாலைவன மண்ணில் கிடந்த மக்கள் இன்னைக்கு உலகத்தையே தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். எப்படி வச்சான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை சரியான முறையில் சிந்திக்க சொல்கின்றான். இந்த குர்ஆனை எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். அப்படி நாம் வாழவில்லை என்றால் நிச்சயமாக ஈருலகிலும் வெற்றி பெற்ற கூட்டங்களாக ஆக முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிற மக்களை நாம் எப்படி கொண்டு வரோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம வரைக்குமாவது இந்த மார்க்கத்தை சரியான முறையில் அல்லாஹ் சொன்ன கட்டளையின்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் ஆக்க வேண்டும் என்று கூறிய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பெரும் பொருளாக பேசப்படுவது சமுதாயத்தில் சிறந்த ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அப்படி ஒரு மனிதர், அப்படி ஒரு தலைவர், அப்படி ஒரு அதிகாரம் பெற்ற ஒருவர் இன்றைக்கு நமக்கு வேணும். நம்ம ஆசைப்படுறோம், தப்பில்லை. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை பறைசாற்றி வாழ்ந்து மரணித்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கை என்பது ஆக சிறப்பு. எப்படி ஆட்சி செய்தார்கள் அதை பார்க்கணும்ல. ஒரு மனிதன் ஆட்சி செஞ்சிட முடியுமா? ஒருத்தர் நினைச்சா கரெக்டான ஆட்சி கொடுத்துட முடியுமா? இன்னைக்கு அதான பார்க்கும். நான் நல்லவன், நான் கரெக்டா ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறேன், முடியுமா? சாத்தியப்படுமா? என்னுடைய ஆசை அதுங்க. லஞ்சம் இல்லாத வாழ்க்கை, விபச்சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, போதை இல்லாத ஒரு வாழ்க்கை, சரியான செழிப்பான ஒண்ணு நான் விரும்புறேன். நான் நினைச்சா அமல்படுத்திட முடியுமா? சிறந்த ஆட்சியை கொடுத்துட முடியுமா? இன்னைக்கு நம்மளே நினைக்கிறோம். நாங்க எங்க கிட்ட ஆட்சி கிடைச்சிச்சுன்னா நாங்க குர்ஆன் படி கரெக்டான ஆட்சியை கொடுத்து மக்களை செழிப்பாக்கிடுவோம் அப்படி நாம நினைச்சா முடிஞ்சிருமா? எதை வரலாறுகள் பேசுது? இப்ராஹிமுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், மூசா நபியினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், பெருமானாருடைய வாழ்க்கைகள் என்ன பிரதிபலித்தது? அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளில் அவர்கள் களம் கண்டார்கள். பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இரவு முழுக்க, மறுநாள் போர், அழுது 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 சேம்பி சேம்பி அழுகுறாங்க. தன்னுடைய தோல்ல இருக்கக்கூடிய துண்டு கீழே விழக்கூடிய அளவுக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ், ஏன் அழுகுறீங்க? அல்லாஹ் உதவி செய்வான் நமக்கு, நீங்க ஏன் அழணும்? பொறுமைதாருங்க, அல்லாஹ் நிச்சயமாக நம்மோடு இருப்பான். அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்களே, அல்லாஹ் வெற்றியை தந்தான்ல. பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை தந்தான் என்றால் வெற்றி எதற்கு கிடைத்த பரிசு? வெறும் 300 சஹாபாக்கள், எதிராளிகள் 1000 பேர். ஆளை கொண்டுதான் அன்னைக்கு, ஆயுதம் எல்லாம் இல்ல, ஆள் மேன் பவர் வச்சுதான் அன்னைக்கு வெற்றி. அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிருவோம் 300 பேரை ஒண்ணும் இல்லாம. இங்க ஒண்ணும் பெரிய ராணுவ தளபதிகள், சோல்ஜர்ஸ் எல்லாம் கிடையாது. எந்த ஒரு அனுபவம் இல்லாத மக்கள், ஆயுதம் இல்லாதவர்கள். சஹாபாக்களே சொல்றாங்க, அந்த போர்க்களத்துல நாங்க வீசுறதுக்கு முன்னாடி வேற ஒரு சக்தி வீசிட்டு போகுது. அல்லாஹ் உதவி செய்தான், மலக்குமார்கள் இறக்கி. எப்படி செஞ்சான் தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இல்ல, 300 சஹாபாக்கள்ல ஒரு 100 சஹாபாக்கள் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பேச முடியுமா? ஒரு 100 சஹாபாக்கள் கொள்கையில் அப்படி இப்படிமா தான் இருந்தாங்க. சொல்ல முடியுமா? ஒரு 100 சஹாபாக்கள் கொலை பண்ணிக்கிட்டும், நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டோம், வட்டியிலையும் போதையிலும் மூழ்கிதான் கிடந்தாங்கன்னு பேச முடியுமா? 300
சொக்க தங்கங்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைச்சிச்சு? ஒரு ஆட்சியாளர் உலகத்துக்கு இன்னைக்கு பேசப்படுறாருன்னா அவருடைய தனிமையான ஒண்ணு கிடையாது, அவர் உருவாக்கிய சமுதாயம் அவருக்கு உதவி செய்தது. இன்னைக்கு முஸ்லிம் நம்ம அப்படி இருக்கிறோமா? முன்னூறும் சொக்க தங்கங்க குர்ஆன் படி வாழ்ந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் எடுத்து சொல்ல விரும்புறான். பெருமானாரை பெருமைப்படுத்துறது அல்லாஹ்வுக்கு மேட்டர் இல்ல, பெருமைக்குரியவர்கள் தான். ஆனா அல்லாஹ் எதை சொல்ல விரும்புறான்? உள்ள என்ன சப்ஜெக்ட் எல்லாம் வச்சிருக்கிறான்? 300 அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், குர்ஆனுக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கட்டளையிட்டார்களோ அதை மீறாத மக்கள், அவர்களுக்கு தான் மலக்குமார்கள் இறங்கி உதவி செய்வார்கள். இதைத்தான் அல்லாஹ் புரிய வைக்கிறான். இன்னைக்கு நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய குர்ஆனிலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளும் பேச 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 நிறைய இருக்கு, பேசுறதுக்கு நேரம் இல்ல. அவ்வளவு விளக்கங்கள் கொடுத்து மனிதர்களுக்கு புரிய வைக்க. ஒரு உதாரணத்திற்கு இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லீம் ஆட்சி இந்த நாட்டில் தருவான் என்றால், உதாரணத்துக்கு மண்டைக்கு எடுத்துக்கங்க, இந்த இந்திய நாட்டில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டுப்பட்ட ஒரு இஸ்லாமிய ஆட்சி அல்லாஹ் அரங்கேற்றுவான் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 75-80 முஸ்லிம் பேர்வாந்திகள் சொல்வார்கள் மோடியோட ஆட்சி நல்லா இருந்துச்சுப்பா. கண்டிப்பா சொல்லுவோம். ஏன்? இஸ்லாமிய ஆட்சி வந்தா வட்டி கூடாது, விபச்சாரம் கூடாது, கொலை கொள்ளைகள் தடை, கற்பழிப்புகள் கூடாது, போதைக்கு அறவே தடை. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான வாயில அதுவெல்லாம் அமல்படுத்தப்படும். அன்னைக்கு தெரியும் உண்மையான முஸ்லிம்கள் யார், பெயர் வாங்கி முஸ்லிம்கள் யார். அன்னைக்கு ஓடுவான். இன்னைக்கு மோடி மேல சாட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம்ல, வட்டியை தடை பண்ணுமோ தெரியும். எத்தனை முஸ்லிம்கள் வட்டிக்கு முட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் வாழ்க்கையில. போதையை தடை பண்ணுமோ தெரியும், விபச்சாரத்தை தடை பண்ணுமோ தெரியும், கலப்படமான வாழ்க்கையை தடை பண்ணுமோ தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட கேடுகட்ட முஸ்லிம்களாக வாழாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட உண்மையான முஸ்லிம்களாக அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சோதனைகளை அருளாக எடுத்து அதில் வெற்றி அடையக்கூடிய மக்களாக வல்ல இறைவனாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவினுடைய வசூல் கடந்த வாரம் அறிவிப்பு செஞ்சது மாதிரி மதுரை மாவட்டத்தில் உள்ள 2 கிளைகளுக்கு பள்ளிவாசல்களுக்கு கொடுக்கப்படுது. உங்களுடைய பொருளாதாரங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுங்க. அதே மாதிரி பெண்கள் மதரசா அல் ஹிரா பெண்கள் 1 வருட ஆலிமா கோர்ஸ் சென்னையிலேயே நடக்குது. பெரும்பாலான முஸ்லிம்கள் பெண் பிள்ளைகளை வெளியில அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் படிக்கிறது சிரமம்னு நினைச்ச கட்டத்துல இப்போ சென்னையில கண்ணதாசன் நகர் கிளை நம்மளுடைய பள்ளிவாசல்ல வைத்து பெண்களுக்காக வேண்டி 1 வருட ஆலிமா கோர்ஸ் நடத்தப்படுது. இன்ஷா அல்லாஹ் அதிலும் நம்மளுடைய பிள்ளைகளை சேர்த்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்க வேண்டும் என்று கூறி என இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.